பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு மீனாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அக்கா இன்னைக்கு உங்களுக்கு செக்கப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா, செக்கப் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னக்கா தனியாகவா போகிறீங்க, நானும் உங்களோட வரட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் மீனா, நான் மட்டும் போயிட்டு வரேன், உனக்கு எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டம், ஏன்னா சில விஷயங்களை நம்மளே தனியாக செஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல, நான் வரேன். இல்லை மீனா, ஏற்கனவே உனக்கு நான் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டேன், ஆனால் இனிமேலும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மீனா கோமதி கூட தான் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அடி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ கௌரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கமயிலும் செக்கப்புக்காக போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான் தனியாக வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமான்ற மாதிரி சொல்ல வராங்க. இல்லை கூட நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு நிற்கிறாங்க. அத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க, நான் அப்போவே வந்துட்டேன் மயில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, தங்கமயில ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, நான் கொடுக்குற மாத்திரையை மட்டும் டைமுக்கு சாப்பிட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்கப் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்ம கோமதி இருந்துட்டு, எப்படா குழந்தைய தனியாக பெற்று வளர்ப்போன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படாத, உன் கூட நாங்கள் எல்லாரும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.